என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு, டிவோர்ஸ் கேட்டு வந்துச்சு. எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ் தெரியுமா? எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ். நல்ல நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை. நல்ல ஏண்டா அவங்க வந்த வாகனமே 1 கோடி ரூபா அப்படியான விலையில் ஒரு வாகனத்தில் தான் வந்தாங்க. அவுடி காரண்டா இப்படி அப்படி பெரிய ஒரு வாகனத்தில் வராங்க. அந்த வாகனமே சொல்லிச்சு ரொம்ப வசதியானவர். என்ன குற்றச்சாட்டு? அந்த வைஃப் கேட்குறா புருஷனுக்கிட்ட, எனக்கு டிவோர்ஸ் தாங்க, 10 பவுன் செயின் தாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கல். எனக்கு ஒரு 10 பவுனில் மாலை வேண்டி தாங்கண்டா வேண்டி 100 பவுன் வேண்டாலும் வேண்டி கொடுக்க நான் ரெடி. ஆனால் அவள் கேட்டது எனக்கு டிவோர்ஸ் தாங்க. ஏண்டி நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் தாங்கல, எனக்கு உங்களோட வாழை இயலாது. அவர் வந்து சொல்றாரு, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை மௌலவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று இப்படி கேட்க அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண. அவள்கிட்ட கேட்டா சொல்ல, எனக்கு பைத்தியம் கித்தியம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் பண்ணித்தாங்க. கல்யாணம் முடிக்க போ. எப்படி? அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம், அவருக்கு ஏதோ கள்ளத்தொடர்பு கொண்டு இருக்கின்றான். கள்ளத்தொடர்பாக இருந்தால் பாஞ்சு போக வேண்டியதான். அவள் உரிமையாக கேட்காள், நீங்கள் இன்னைக்கு டிவோர்ஸ் தாங்க, மாப்பிள்ளை இது போல தான் நான் பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் மாப்பிள்ளை எனக்கு இன்னும் ரெடியாகலை, பார்க்கல, நான் இதுக்கு போல தான் மாப்பிள்ளை தேடணும், ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தாங்க. புதுனமான கேஸ். தோண்டிக்கிட்டு போய் மெல்ல மெல்ல எடுத்து பேச விட்டு, என்ன காரணத்தினால நீ டிவோர்ஸ் கேட்குற, உன்னோட மனசுக்குள்ள பட்டது என்ன அப்படின்னு கேட்டா, இப்பதான் கதை வருது. எப்படின்னா, இவ வளர்ந்த வீடு, ஒவ்வொருத்தரும் வளரும் போது அவங்களோட பேரண்ட்ஸு கிட்ட இருக்கிறது அப்படியே அவங்கள்ட்ட வரும்னு நான் சொன்னேன் தானே. இவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை அந்த கேர்ள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் 7வது படிக்கும்போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன், எங்களோட பாப்பா எனக்காக சாப்பாட்டை பிணைஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். நான் ஓடி ஓடி புத்தகம் வைப்பேன், ஓடி ஓடி உடுப்பு ட்ரெஸ் பண்ணேன், என்னால் பின்னால் வந்து நின்று ஊட்டிக்கிட்டே இருப்பார். எங்கள் பாப்பா எனக்கு சோறு தீர்த்துவார். ஸ்கூல் போகக்குள்ள நெற்றியில் கிஸ் பண்ணி அனுப்புவார். வந்த உடனே ஒரு தடவை என்னை கட்டிப்பிடிச்சு விட்டு விடுவார். எனக்கிட்ட என்னமா ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பார். என் கண் கலங்கி இருந்தா, என் முகம் வாடி இருந்தா, என் உடம்பு சோர்ந்திருந்தா, எனக்கு மாசம் வந்தா கூட இருக்கும் மாற்றத்தை கூட கண்டுபிடித்து ஏமா ஒரு மாதிரியா இருக்கன்றோன்னு உம்மா ஏசுவா. சும்மா போங்க பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் கேட்காம. அப்ப அவருக்கு விளங்கிடும், சரி சரி என்னோட போவார். என்னில் அவ்வளவு அக்கறை, என்னில் அவ்வளவு பாசத்தை உமாவும் பாப்பா மல்லி தந்தாங்க. இவரை கல்யாணம் முடிச்சது காதலிச்சு தான். நான் அந்த பாசத்தை இங்கே எதிர்பார்த்தா இது கிடைக்குதில்லை. என்னுடைய தலைக்கு வைக்கிற எண்ணெய் முடிகிறதுக்கு முன்ன புது போத்தல் வரும். என்னுடைய ஸ்லைட்டு பழுதா போனால் இன்னொன்று வந்துடும். என்னுடைய செருப்பு தேயும் போது புது செருப்பு வரும். அந்த குடும்பத்தில் வளர்ந்தேன். இவர் ரொம்ப வசதிக்காரர், இவர்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கு என்ற எண்ணம் முடிஞ்சு நான் சொல்லி கேட்டு மறந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி ஒரு கிழமைக்கு பிறகுதான் திரும்ப எண்ணெய் வரும். இவர் வச்சிருக்கிறது அன்பில்லை. ஜஸ்ட் கடைசியாக நடந்தது என்னென்றால், காய்ச்சல், வேலையை விட்டு வந்து லேட்டாக வந்து படுத்துட்டார், பக்கத்துலாம் படுக்கார். நான் காய்ச்சலோட நடுக்கிக்கிட்டு இருந்தேன். படுத்த உடனே அந்த மனுஷனுக்கு தூக்கம் போச்சு. நான் நடுங்கினதும் தெரியா, சூட்டில் கிடந்ததும் தெரியா, பெட்ஷீட்டுக்கு பூந்ததும் தெரியா. காலையில் எழும்பினார். அவர் தான் எனக்கும் டீ ஊற்றி தந்து போட்டு வேலைக்கு போய்த்தார். அந்த அளவுக்கு அவன் பாசக்காரன், டீ ஊற்றி கொடுத்துருக்கான். ஆனால் பக்கத்தில் படுத்த கொண்டாடி காய்ச்சல் தெரியா. பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல, இவர் மதிக்காராண்டு பார்ப்போம். 3 நாள் காய்ச்சலோட ஃபெனடோல் போடாமல் இருந்தது. 3 நாளும் பக்கத்தில் படுத்தவருக்கு எனக்கு காய்ச்சல் என்று தெரியல. 4வது நாள் கடையில் வேலை செய்கிறவனுக்கிட்ட கறியை வேண்டி வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வேலைக்கார பையன் கறியை கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு குண்டை போட்டு போட்டு போய்த்தானே. கறியை கொடுத்தா போவேண்டா நீ, தாத்தா காய்ச்சலா, இப்போதான் வாழ்க்கை பிரியுது. தாத்தா காய்ச்சலா, டேய் மச்சான் சொன்னாராடா, பஸ் சொன்னா அவனுக்கு காய்ச்சல் எனக்கு. இவ பார்த்துருக்கா, கண்டுபிடிச்சிட்டான் நாய்க்கும். இல்லை பார்த்தாலே தெரியுதே, மூக்குச்சு வந்திருக்கு, முகம் பாடி போயிருக்கு. காய்ச்சலா ராத்தா?
அதை எப்படி மதிக்கலாம் மாடா முகத்தில் ஓன்றாத்தா முகத்தை பார்த்தா தெரியுது தானே உங்களுக்கு காய்ச்சல், உங்களுக்கு தடுமல், உங்களுக்கு சோமில்லை, உங்களோட குரலே மாறி இருக்கே, உங்களோட குரலே மாறி இருக்கே. அப்போ அவனுக்கிட்ட விளக்கம் கட்டிக்கா. அப்போ ஒரு ஆளை பார்த்தா காய்ச்சல் விளங்கும் என்ன, ஓ குரல்ல வருத்தம் விளங்கும் என்ன, ஓ யூகோ டிவோர்ஸ் தாங்க இன்னைக்கு. இதுதான் ஸ்டார்டிங். ஜஸ்ட் ஒரு கடையில் நிற்கிற பொடியனுக்கு எனக்கு காய்ச்சல் அண்டு விளங்குது, பக்கத்தில் படுத்த உங்களுக்கு காய்ச்சல் அண்டு விளங்கலாட்டி நீங்கள் என்னோட அன்பில்லை. அன்பில்லாதவன் எனக்கு தேவையில்லை. உன்னோட காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், எனக்கு அன்புள்ள மாப்பிள்ளை தேவை, நீங்கள் போகலாம். அவன் ஹிஸ்டரி எடுத்து புரட்டினான். இப்போ அவன் வளர்ந்த விதத்தை எடுத்து தான் இவருக்கு நிரூபிக்கணும். அப்போ முன்னாடியே கேட்குறேன், உன்னுடைய குடும்பத்தை சொல்லு, நீ எப்படி இருப்ப? அவன் அழுகுறான். எனக்கு புத்தி தெரிய என்ற பாப்பா எனக்கு ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆம்பளை அவன் சூழலை பாருங்க. எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட பாப்பா ஒரு வாய் உணவு எனக்கு ஊட்டி விட்டதா ஞாபகம் இல்லை. எனக்கு பாசம் காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. நான் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் புலையா பேப்பரை பார்த்துட்டானாண்டு நக்கல் பண்ணுறது தான் என்னுடைய தகப்பு. பாசம் இப்படித்தான் என்கிறது எனக்கு சொல்லித்தரப்படலை. நான் இவளோட பாசமாக தான் இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் பாசம் காட்ட தெரியும் என்று அவன் அழுகுறான். அவன் அழுததுக்கு பிறகுதான் அவடத்தை மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நான் விளங்கப்படுத்தினம்மா, நீ வளர்ந்த விதத்தில் அன்பை இப்படி பார்த்த, அவன் வளர்ந்த விதத்தில் அன்பை அப்படி பார்த்தான். உங்கள் ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்குது. அன்பை காட்ட அவனுக்கு தெரியாது, பார்க்க உனக்கு தெரியாது. இப்படி குடும்பத்தில் அன்பை காட்ட தெரியாத எத்தனையோ பேர் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், அன்பை காட்டணும், உள்ளுக்குள்ள மறைக்காதீங்க, வெளியில பேசுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த உடுப்பு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொண்டாட்டி கிட்ட அவ உடுப்புல, ஏண்டி உனக்கு இருக்கிற அந்த கிட்டுல இந்த பச்சை கிட்டு போட்டா எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, அதை போட்டா நீ ஸ்வீட்டா இருக்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், பச்சையா போட்டுட்டு இருப்பான். நீ வெளியூர்ல இருந்து வரும்போதே ஒரு பொண்டாட்டி இன்றைக்கு வந்துகிட்டு இருக்காரு, வெளிநாட்டுக்கு போனவர், சிங்கப்பூர்ல இருந்து வாரார், வந்தியாக்கில் போனவர், கொழும்புல இருந்து வாரார், இன்றைக்கு வாரார், 3 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், 2 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், இன்றைக்கு குளிச்சுக்கிட்டு எந்த உடுப்பை போட யோசிச்சு பார்த்தா அவர் தான் ஒன்றையும் புகழலையே, அவர் தான் ஒன்றையும் வர்ணிக்கலையே. இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது.